வணக்கம். இப்பதிவினை முதற்தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்கத் தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அறிந்து கொள்வோம் கடவுளும் மனிதனும். ஒரு கிராமத்தில் வசித்து வந்த ஒரு மனிதன் திடீரென இறந்து போனான். அவன் அதை உணரும் போது கையில் ஒரு பெட்டியுடன் கடவுள் அவன் அருகில் வந்தார். கடவுள் கூறுகிறார், வா மகனே, நாம் கிளம்புவதற்கான நேரம் வந்துவிட்டது. மனிதன் கேட்கிறான், இப்பொழுதா, இவ்வளவு சீக்கிரமா, என்னுடைய திட்டங்கள் என்னாவது என்று கேட்கிறான். அப்போது கடவுள் கூறுகிறார், மன்னித்து விடு மகனே, உன்னை கொண்டு செல்வதற்கான நேரம் இது. அதற்கு மனிதன் கேட்கிறான், அந்த பெட்டியில் என்ன உள்ளது? கடவுள் கூறுகிறார், உன்னுடைய உடைமைகள். மனிதன் கேட்கிறான், என்னுடைய உடைமைகளா? என்னுடைய பொருட்கள், உடைகள், பணம் எல்லாமே இதில் தான் இருக்கின்றனவா என்று கேட்கிறார். அதற்கு கடவுள் கூறுகிறார், நீ கூறியவை அனைத்தும் உன்னுடையது அல்ல. அவைகள் பூமியில் நீ வாழ்வதற்கு தேவையானது. மனிதன் கூறுகிறான், அப்படியானால் என்னுடைய நினைவுகளா? கடவுள் சொல்லுகிறார், அவை காலத்தின் கோலம். மனிதன் சொல்லுகிறான், என்னுடைய திறமைகளா? கடவுள் கூறுகிறார், அவை உன் சூழ்நிலைகளுடன் சம்பந்தப்பட்டது. மனிதன் சொல்லுகிறான், அப்படியென்றால் என்னுடைய குடும்பமும் நண்பர்களுமா என்று கேட்க கடவுள் கூறுகிறார், மன்னிக்கவும், குடும்பமும் நண்பர்களும் நீ வாழ்வதற்கான வழிகள். மனிதன் கேட்கிறான், அப்படியென்றால் என் மனைவி மற்றும் மக்களா? அதற்கு கடவுள் கூறுகிறார், உன் மனைவியும் மக்களும் உனக்கு சொந்தமானவர்கள் அல்ல, அவர்கள் உன் இதயத்துடன் சம்பந்தப்பட்டவர்கள். அதற்கு மனிதன் கூறுகிறான், என் உடலா? கடவுள் கூறுகிறார், அதுவும் உனக்கு சொந்தமானதல்ல, உடலும் குப்பையும் ஒன்று. மனிதன் அதற்கு கூறுகிறார், என் ஆன்மா. கடவுள் கூறுகிறார், அதுவும் உன்னுடையது அல்ல, அது என்னுடையது. மிகுந்த பயத்துடன் கடவுளிடமிருந்து அந்த பெட்டியை வாங்கி திறந்தவன் காலி பெட்டியை கண்டு அதிர்ச்சி அடைகிறான். நீர் வழிய கடவுளிடம், என்னுடையது என்று எதுவும் இல்லையா என கேட்க கடவுள் சொல்லுறார், அதுதான் உண்மை. நீ வாழும் ஒவ்வொரு நொடி மட்டுமே உன்னுடையது. வாழ்க்கை என்பது நீ கடக்கும் ஒரு நொடிதான். ஒவ்வொரு நொடியையும் சந்தோஷமாக வாழ். எல்லாமே உன்னுடையது என்று நினைக்காதே. ஒவ்வொரு நொடியும் வாழ், உன்னுடைய வாழ்க்கையை வாழ், மகிழ்ச்சியாக வாழ். அது மட்டுமே நிரந்தரம். உன் இறுதி காலத்தில் நீ எதையும் உன்னுடன் கொண்டு போக முடியாது. வாழுகின்ற ஒவ்வொரு நொடியும் சந்தோஷமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.